இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் ரயிலை ஹரியானாவின் ஜிண்ட் பகுதியிலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஹைட்ரஜன் மூலம் ரயில்கள் இயங்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைவதுடன் ரயில்வே துறையில் தூய்மையான தொழில்நுட்பத்தை நம் நாடு பின்பற்றுவதை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றும் என பெருமிதம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 14 கோடியே 79 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை பூங்கா ரயில் நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகல் வசதிகள், டிஜிட்டல் தகவல் பலகைகள், மேம்படுத்தப்பட்ட கழிப்பறைகள் உள்ளிட்ட வசதிகளுடன் பயன்பாட்டிற்கு வரவுள்ள பூங்கா ரயில் நிலையம். விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கோரிக்கை. தமிழக அரசும் இந்திய விமான நிலைய ஆணையமும் உடனடியாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை விரைவாக தீர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்விற்கும் தங்களது இன்னுயிரை ஈந்த தியாகி ஆர்யா என்கிற பாஷ்யம், தியாகி சங்கரலிங்கனார் மற்றும் தியாகி செண்பகராமன் ஆகியோருக்கு தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தனது வீர வணக்கங்கள் என முதல்வர் விஜய் பதிவு. தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனிதநேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என தியாகிகள் தினத்தில் வலியுறுத்தல். தமிழகத்தில் பெண்களுக்கு அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான விமென்ஸ் குவாலிட்டி எம்பவர்மெண்ட் பிளான் என்ற மாநில அளவிலான செயல் திட்டத்தை உருவாக்க தமிழக அரசு முடிவு. பல்வேறு துறைகளில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை மேம்படுத்த ஆலோசனை நிறுவனத்தை தேர்வு செய்ய ஒப்பந்தம் கோரியது தமிழக அரசு. கோத்தகிரி, செங்கம், உடுமலைப்பேட்டை ஆகிய 3 நகராட்சிகளில் வெளியிடப்பட்ட 35 டெண்டர்களை ரத்து செய்து நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவு. டெண்டரை சமர்ப்பிக்க குறுகிய நாள் மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட்டதால் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. கடந்த ஜூன் 21ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியானது. பஞ்சாபைச் சேர்ந்த ஆரியன் குப்தா, ஹரியானாவைச் சேர்ந்த வான்ஷுல் வன்சால் ஆகியோர் 715 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்து சாதனை. சென்னை சேலையூரில் இருக்கின்ற நிக்கா பிரியாணி கடையில் ஊழியர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் வெளி மாநில தொழிலாளி ஒருவர் அடித்து கொலை. செல்போன் ப்ளூடூத்தை வாங்கி பயன்படுத்தியதால் அது பழுதானதால் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்த பீகார் மாநில இளைஞன் கைது. செங்கல்பட்டு அருகே போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தென்மேல் பாக்கத்தில் தீயிட்டு அழிப்பு. 133 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 748 கிலோ கஞ்சா பொருட்கள் காஞ்சிபுரம் சரக டிஐஜி சசங் சாய் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோவிற்கும் மேலான கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார். கஞ்சா விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்ட நிலையில் 3 செல்போன்கள் மற்றும் 1 இருசக்கர வாகனம் பறிமுதல். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் ஏரிக்கரையில் கஞ்சா விற்பனை செய்து வந்த இளைஞர் கைது. 4.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கஞ்சா விற்பனையில் தொடர்புடைய சில நபர்களை பிடிக்கும் பணிகளில் போலீசார் தீவிரம்.
செங்கல்பட்டு சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் 5 மாணவர்கள் தாக்கியதில் காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதி. கடந்த வாரம் தொழிற்பயிற்சி கூர்நோக்கு மையத்தில் 12 மாணவர்கள் தப்பிச் சென்ற நிலையில் தற்போது மோதல் சம்பவம் நடைபெற்றிருப்பது காவல்துறையின் அலட்சியத்தை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் பெண் வங்கி அதிகாரியை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் வன்புணர்வு செய்த திருச்சி ஆயுதப்படை காவலர் கைது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் வேப்பேரி போலீசார் நடவடிக்கை. சென்னை பல்லாவரம் அருகே சாலையில் நடந்து சென்ற கல்லூரி மாணவி முன்பு ஆபாச சைகை செய்து இளைஞன் கைது. தனியாக செல்லும் பெண்களிடம் ஆபாச சைகையில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் அம்பலம். சென்னை மணலி பகுதியில் 20 நாட்களுக்கு மேலாக இரவு நேரத்தில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் சாலை மறியல். மின்வாரிய அலுவலகத்தில் ஊழியர்கள் இல்லை எனவும் உதவி பொறியாளரிடம் புகார் அளிக்க தொடர்பு கொண்டால் எந்த பதிலும் இல்லை எனவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் மேட்டூர் SBI வங்கி முன்பு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். பணி நியமனம் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரிக்கை. தமிழக அரசு இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலிருந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். தொடர்ச்சியான போராட்டம் நடந்திருக்கு. இது எல்லாம் தமிழகம் முழுவதும் எல்லா போராட்டங்களுடையும் எல்லா ஒரு செய்திகளும் அரசுக்கு சென்ற வண்ணமே இருக்கிறது. ஆனால் இது வரைக்கும் கூப்பிட்டு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலை. எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய ஊதியம் நேரடியாக எங்களுக்கு கையில் கிடைக்கணும், படிப்படியாக பணி நிரந்தரம் பண்ணணும். இந்த ஒற்றை கோரிக்கையை இன்னும் தமிழக அரசு முன்னெடுக்க விரும்பலை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வேகமாக பரவும் டெங்கு காய்ச்சலால் தனியார் பள்ளி மாணவி உட்பட 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை. சுகாதார சீர்கேடு குறித்து நகராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் அலட்சிய போக்குடன் செயல்படுவதே இதற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. டெங்கு காய்ச்சல் ஏடிஎஸ் கொசு கடிச்சதுனால இந்த மாதிரி காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த காய்ச்சலுக்காக எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகிருக்குதுங்க. இது எதனாலன்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் பெரிய குடியிருப்பு பகுதி, அரசு குடியிருப்பு பகுதி இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்தில் அந்த ட்ரைனேஜ் எல்லாம் பார்த்து நீர் தேங்கி அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு இல்லாமல் அப்படியே தேங்கி நிற்கிதுங்க. குப்பையிலும் சரிவர எடுத்து சுத்தம் பண்ணுறதில்ல. இதனால் பார்த்திங்கன்னா அந்த கொசு உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப எளிதான வழியாக இருக்குது. பக்கத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி வேறு தனியார் பள்ளியும் இருக்குதுங்க. அங்கே குழந்தைங்க பார்த்திங்கன்னா 1500 குழந்தைங்க பக்கம் படிக்கிறாங்க. அரசு குடியிருப்பு பகுதியில் 800 பேருக்கு மேலே குடியிருக்கிறாங்க. பக்கத்தில் இப்போ நிறையா பேர்த்துக்கு அந்த காய்ச்சல் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வெளியில் சொல்லாமல் அவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராங்க. இதை நகராட்சியும் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சியும் சேர்ந்து குப்பைகளையும் அந்த டிச்சு தண்ணி தேங்கி இருக்கிற சாக்கடை நீரெல்லாம் அகற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்க. தஞ்சை மாவட்டம் திருநாகேஸ்வரம் கடை வீதியில் செயல்படும் அரசு மதுபான கடையை அப்புறப்படுத்த கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள். தங்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் மது பிரியர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் பெண்கள் குற்றச்சாட்டு. கோவில்பட்டி நகராட்சியில் மனு வாங்க கூட ஊழியர்கள் இல்லை என்பதால் நகராட்சி அலுவலகம் முன்பு சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு காத்திருப்பு போராட்டம். ஆணையாளர், பொறியாளர் என முக்கிய பணியிடங்கள் காலியாக இருப்பதால் பணிகள் முடங்கி கிடப்பதாகவும் மட்டுமின்றி கோப்புகள் தேங்கி வருவதாகவும் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளியான விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழப்பிற்கு முதல்வர் இரங்கல் தெரிவிக்கவில்லை என அவரது உறவினர்கள் குற்றச்சாட்டு. நிரந்தர அரசு வேலை வழங்குவதாக உறுதியளித்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்றும் திட்டவட்டம். ஏன் எங்க சிஎம் விஜய் சார் ஒரு இரங்கல் கூட இன்னும் தெரிவிக்கலன்னு தெரியல. இந்த போலீஸ் இலாக்கா அவருடைய இதுல தானே இருக்கு. அவரு எனக்கு அதை பத்தி ஒரு தகவலுமே ஏன் சொல்லல, ஏன் மறைக்கிறாங்களா, இல்ல இந்த கேஸ திசை மாத்துறாங்களாங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. அவர் இறங்கி
நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லல. அவங்கள காப்பாத்த பார்ப்பாங்களா, அவங்களுடைய இத காப்பாத்த போறாங்களான்னு தெரியல. கடைசியில இது லாக்அப்ல கைதிகளால நடந்ததுன்னு சொல்லி கேஸ் மாத்திருவாங்களோங்கிற ஒரு பயம் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. கேட்ட கோரிக்கை அது இன்னைக்கு இல்ல என்னைக்கு நடக்கும். ஆனா என் தம்பிக்கான நியதி அவனை நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணதுக்கு முன்னால கிடைக்கணும். நாகப்பட்டினத்தில் கல்வி தகுதி அடிப்படையில் வாரிசு வேலை கொடுக்க கோரி போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ஓட்டுநர், நடத்துனர், கான்ட்ராக்டர் முறையை கைவிட வேண்டும். 2015ஆம் ஆண்டு முதல் வழங்க வேண்டிய டிஏ அரியர்ஸ் 3637 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தல். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தோட்டக்கலைத்துறையில் உள்ள உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் UATT 2.0 திட்டத்தினை கைவிட வலியுறுத்தி முழக்கம். கள அலுவலர் 1183 ஹெக்டேர் பரப்பளவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பெரும்பான்மையான அலுவலருக்கு ஒதுக்கப்பட்ட ஏரியான்னு பாத்துட்டீங்கன்னா 2000 இருந்து 4000 ஹெக்டேர் பரப்பளவு வரைக்குமே ஒதுக்கி இருக்காங்க. அப்ப 3 கள அலுவலர் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒர்க்கை அவங்க ஒருத்தர் பாக்குற மாதிரி வருது. இதனால பணிச்சுமை ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி 3 to 4 கிராமங்கள் மட்டும்தான் அவங்க பார்க்கணும் அப்படின்னு அந்த அரசாணையில சொல்லியிருக்காங்க. ஆனா பெரும்பான்மையான இடங்கள்ல 8 முதல் 22 கிராமங்கள் வரைக்குமே அவங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவானதுனால பணிச்சுமை ரொம்பவே அதிகமா இருக்கு. பணி நிரந்தரம் செய்ய கோரி சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தின் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் 3வது நாளாக போராட்டம். அனல் மின் நிலையத்தில் நுழைவு வாயில் முன்பு ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதால் நிரந்தர பணியாளர்கள் உள்ளே செல்ல முடியாத சூழலில் மின் உற்பத்தி பாதிக்கும் அபாயம். ஆடி மாதத்தின் முதல் நாளையொட்டி காவிரி ஆற்றில் நீர்வரத்து இல்லாததால் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் வழக்கத்திற்கு மாறாக போதிய மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடிய காட்சி. ஆற்றில் தண்ணீர் வராமல் ஆங்காங்கே பாறைகள் வெளியே தெரிவதோடு பெயரளவிற்கு மட்டுமே தண்ணீர் உள்ளதால் பக்தர்கள் புனித நீராட முடியாத அவலம். ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு அம்மன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள். அதிகாலை கோவில் திறக்கப்பட்டு பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்தில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம். மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளி நேரங்களில் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் இதுபோன்ற ஆபத்தான பயணங்களை தடுக்க போக்குவரத்து துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை. இரண்டாயிரத்தி 26-27 நிதியாண்டிற்கான செலவு பணவீக்க குறியீடு 384 உயர்ந்துள்ளதாக வருமான வரித்துறை அறிவிப்பு. புதிய குறியீடு கடந்த ஏப்ரல் 1 முதலே அமலுக்கு வந்ததாக கருதப்படும் என்பதால் சொத்து வரி செலுத்துவோர் நிம்மதி. UPI செயலிகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு புதிய கட்டணம் நிர்ணயிக்க மத்திய அரசு அதிரடி ஆலோசனை. ஒரு கடையில் 10,000 ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் நடந்தால் அதற்கு அதிகபட்சமாக 0.05 முதல் 0.07% வரை கட்டணம் வசூலிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்களுக்கு எந்த கட்டணமும் நிர்ணயிக்கப்படாது எனவும் தகவல். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட குரூப் 1 முதன்மை தேர்வு செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெறும் என அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. தேர்வு முறையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதால் தேதி மாற்றப்படுவதாகவும் விளக்கம். மேற்காசிய நாடான ஈரான், அமெரிக்கா நடத்தி வரும் போரில் இதுவரை 11 இந்திய மாலுமிகள் உயிரிழப்பு. மறு உத்தரவு வரும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களில் இந்திய மாலுமிகளை
பணியமர்த்துவதை கப்பல் நிறுவனங்கள் தவிர்க்க வேண்டும் என மத்திய கடல்சார் நிர்வாக இயக்குநரகம் சுற்றறிக்கை. வாகன மாசுபாட்டை கட்டுப்படுத்த வரைவு விதிகள் வெளியிட்டுள்ள மத்திய அரசு ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் கருத்துக்களை தெரிவிக்கவும் வலியுறுத்தல். புதிய வரைவு விதிகள் மூலம் பயணியர் வாகனங்களின் சராசரி எரிபொருள்களை குறைக்க இலக்கு நிர்ணயம். பெண்ணின் ஆடையை களைய முயற்சிப்பதை பாலியல் குற்றமாக கருத முடியாது என்ற பாட்னா உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் கண்டனம். இதுபோன்ற தீர்ப்பு நீதித்துறை மீது பொதுமக்கள் வைத்துள்ள நம்பிக்கை தகர்ந்துவிடும் எனவும் வேதனை. சென்னை, டெல்லி, பெங்களூரு, மும்பை போன்ற முக்கிய நகரங்களில் வீட்டு வாடகைக்காக முன்பணமாக கொடுத்த 1,26 கோடி ரூபாய் வீட்டு உரிமையாளர்களிடம் முடங்கி இருப்பதாக ஆய்வில் தகவல். முன்பணத்தை திருப்பிக் கொடுக்க உரிமையாளர்கள் காலம் தாழ்த்துவதால் புதிய வீட்டுக்கு செல்ல பணம் திரட்ட வேண்டிய அழுத்தம் ஏற்படுவதும் தெரியவந்துள்ளது. நெல்லையில் பூட்டியிருந்த வீட்டில் இளம்பெண் சடலம் மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். தொழில் ரீதியாக பழகி வந்த சுரேஷ்குமார் என்பவர் 9 சவரன் நகைக்காக அடித்து கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். பழனி கோவில் நில மோசடி தொடர்பாக வழக்கு தொடுத்த முருகானந்தம் உள்ளிட்ட அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. தனித்தனியாக நடத்தப்படும் விசாரணையில் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என தகவல். அரசு வேலை வாங்கித் தருவதாக பெண்ணிடம் 43 லட்சம் ரூபாய் மோசடி செய்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த 5 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. பண மோசடி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள 5 பேரின் உறவினர்களிடம் விசாரணை. சென்னையில் முடி ஏற்றுமதி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் 50 கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு நடந்திருப்பது கண்டுபிடிப்பு. 1.15 கோடி ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களையும் பறிமுதல் செய்து விசாரணை. திருவள்ளூர் மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் குட்கா விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. குட்கா விற்பனை செய்யும் கடை உரிமையாளர்களை விட மொத்த விற்பனையாளர்களை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் கள்ளநோட்டு வழக்கில் சிக்கிய பெண் உட்பட 2வரிடம் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை. மலேசியா நாட்டிலிருந்து 1 கோடி ரூபாய் கள்ளநோட்டை கொண்டு வந்து தமிழகத்தில் புழக்கத்தில் விட திட்டமிட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து கிடுக்குப்பிடி கேள்வி. சென்னை பெருங்குடியில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வரும் நிலையில் சிலர் தாங்கள் வசிக்கும் வீடுகளை விடுதிகளாக மாற்றி தொழில் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு. தனியார் விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மயிலாடுதுறையில் மகளிருக்கான அரசு பேருந்தில் ஊர் பெயர்களை குறிப்பிடும் LED திரையில் குத்தாலம் பயிலக கொடூரமா என்ற வாசகம் ஓடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். தொழில்நுட்ப கோளாறால் நடைபெற்றதாக போக்குவரத்து அதிகாரிகள் விளக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூரில் அரசு பள்ளி மாணவர்கள் போதிய பேருந்து வசதி இல்லாததால் டிப்பர் லாரியில் பள்ளிக்கு சென்ற அவலம். பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதிய பேருந்துகளை இயக்க பெற்றோர்கள் கோரிக்கை. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஜூலையில் முதல் முறையாக நேற்று முன்தினம் மின் நுகர்வு 47.22 கோடி யூனிட்டாக அதிகரிப்பு. கோடை வெயில் காலத்திலும் இதுபோன்ற மின் நுகர்வு உயரவில்லை எனவும் ஏசி பயன்பாடு அதிகரிப்பால் மின் நுகர்வு உயர்ந்துள்ளதாக தகவல். சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயனடையும் மக்களின் எண்ணிக்கை 10 ஆண்டுகளில் 4 மடங்கு உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. 2015ஆம் ஆண்டு 25 கோடியாக இருந்த எண்ணிக்கை 100 கோடியாக அதிகரிப்பு. உள்கட்டமைப்பு வசதி முழுமையடையாத மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கிடையாது என தேசிய மருத்துவ ஆணையம் அதிரடி உத்தரவு. உள்கட்டமைப்பு குறைபாடுகள் உள்ள கல்லூரிகள் புதிய இடங்களை உருவாக்குவதற்கோ அல்லது தங்களின் தற்போதைய இடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கோ தகுதி பெறாது எனவும் திட்டவட்டம். 2020 அமெரிக்க அதிபர் தேர்தலில் தன்னை தோற்கடிக்க சீனா பல்வேறு சதி திட்டங்களில் ஈடுபட்டதாக ட்ரம்ப் பகிரங்க குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் 22 கோடி வாக்காளர்களின் விவரங்களை சீனா சட்டவிரோதமாக விலை கொடுத்து பெற்றதாகவும் தனக்கு எதிராக எதிர்மறையான செய்திகளை எழுத அமெரிக்க பத்திரிகையாளர்களுக்கு சீனா பெருமளவில் பணம் கொடுத்ததாகவும் சாடல்.
இந்தியாவின் மிகப்பெரிய இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனமான ஹீரோ மோட்டோகார்ப் KSR குழுமத்துடன் விநியோக கூட்டணி அமைத்து ஜெர்மனி சந்தையில் தடம் பதிக்க உள்ளதாக அறிவிப்பு. இக்கூட்டணி வாயிலாக எக்ஸ்பல்ஸ் 200 4V உள்ளிட்ட தனது அதிநவீன இருசக்கர வாகனங்களை ஐரோப்பிய சந்தைகளில் களமிறக்க ஹீரோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான DR காங்கோவில் உள்ள அடர்ந்த காடுகளில் தனித்துவமான குரல் ஒளி, இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு நிற உதடுகள் கொண்ட புதிய வகை குரங்கு இனம் கண்டுபிடிப்பு. 75 ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட 5வது புதிய வகை குரங்கினமான இதற்கு கொலோபஸ் காங்கோயென்சிஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகள் செல்லும் நேரத்தில் செங்கல்பட்டு பைபாஸ் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அவதி. கூடுதல் போக்குவரத்து காவலர்களை நியமனம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. நடப்பு ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 மாதங்களில் 1,41,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பொருட்களை தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதி. பொருட்கள் அதிகம் ஏற்றுமதி செய்த மாநிலங்களில் குஜராத், மகாராஷ்டிராவை தொடர்ந்து 3வது இடம் பிடித்தது தமிழகம். பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் சுய கணக்கெடுப்பு விளம்பரம் குறித்து அச்சிட தமிழக அரசு திட்டம். சுய கணக்கெடுப்பு இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் காமராஜரும் கருணாநிதியும் அமர்ந்து பேசுவது போல திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒட்டிய போஸ்டரை விமர்சித்து போஸ்டர் ஒட்டிய நாடார் பேரவை. மேலும் போஸ்டரில் காமராஜர் அருகில் களவாணி கருணாநிதி படமா உள்ளிட்ட வாசகங்கள் இடம்பெற்றுள்ளதால் சர்ச்சை. தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் காதலித்த பெண் தன்னை பிடிக்கவில்லை என கூறியதால் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர். இளம் பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை பார்த்து தட்டி கேட்ட 4 பேரை அரிவாளால் வெட்டிய நவீத் நியாஸ் என்ற இளைஞரிடம் போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் மற்றும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தவர் கைது. கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 7 மூட்டைகள் போதைப் பொருட்கள் பறிமுதல். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றிய 3 பேர் கைது. கைது செய்யப்பட்டவர்களுக்கு பொருளாதார உதவி வழங்கி வந்த திமுக மாமன்ற உறுப்பினர் சந்தோஷிற்கு போலீசார் வலைவீச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் 21 சவரன் தங்க நகை திருட்டு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதன் காரணமாகவே கொள்ளைச் சம்பவங்கள் தொடர்கதையாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மொத்தமாக 300 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்த 6 பேர் சிக்கினர். போதைப் பொருள் பரவலை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். தூத்துக்குடி அருகே புதுக்கோட்டையில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 17 சவரன் தங்க நகைகள் துணிகர கொள்ளை. கர்ப்பிணி மனைவியை சிகிச்சைக்கு அழைத்துச் சென்ற தனியார் நிறுவன ஊழியரின் வீட்டில் கைவரிசை காட்டிய அடையாளம் தெரியாத நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே 2 டன் எடையுள்ள குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 சிக்கினர். இளைஞர்களின் வாழ்வை முற்றிலும் சீரழிக்கும் போதைப் பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோட்டம் மேட்டுப்பட்டி ஏரிக்கரையில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞரை கைது செய்து சிறையில் அடைப்பு. இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. கடும் வெப்பத்தால் தமிழக கோழி பண்ணைகளில் நாள் ஒன்றிற்கு 1 கோடி முட்டை உற்பத்தி சரிவு. முட்டை கொள்முதல் விலை 7 ரூபாய் இருந்தால் மட்டுமே தொழில் நடத்த முடியும் என நாமக்கல்லில் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தல்.
முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே வருவதற்கு முக்கிய காரணம் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து 10 to 15% வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சிருக்கு. காரணம் வந்து என்னென்னா ஹெவி சம்மர்னால் வந்து கோழி ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் குறையுது, அதனால் உற்பத்தி குறையுது. அதனால் வந்து முட்டையில் இது வந்து என்னென்னா நீங்கள் மற்றது விலைவாசிகள் இந்த டீ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறோம். முட்டையில் வந்து இதெல்லாம் ஒரு 6-80 காசுங்கிறது வந்து மிக குறைவான விலை. அதனால் 7 ரூபாய்க்கு குறையாமல் இருந்தால் தான் வந்து மினிமம் ப்ரைஸு எம்எஸ்பி ப்ரைஸு 7 ரூபா வர மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து கேட்கப்படுறோம்னு வச்சுக்கல, அப்போ பண்ணையை நடத்த முடியும்னு வச்சுக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பெண்ணாலூர்பேட்டையில் 1364 கிலோ குட்கா பொருட்கள் எரித்து அழிப்பு. நீதிமன்ற உத்தரவின்படி போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பிடிபட்ட குட்கா பொருட்கள் அழிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த புளியங்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ. அரிய வகை மூலிகை மரங்கள் எரிந்து வரும் நிலையில் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கும் எனவும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரக தலைமை கணக்கெடுப்பு அதிகாரி சுந்தரேஷ் பாபு வலியுறுத்தல். பொதுமக்கள் தங்களின் விவரங்களை இணையதளத்தில் தாங்களாகவே பதிவு செய்வதற்கான சுய கணக்கெடுப்பு வசதி இன்று முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் பேட்டி. 27. This will be the first 100% digital census to be carried out in India. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சென்சஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அது சுய கணக்கெடுப்புன்னு சொல்லலாம், இல்ல சுய விவர பதிவேற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 33 கொஸ்டின்ஸ் நான் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னனோ, இந்த 33 கொஸ்டின்ஸையுமே அதுக்கு வந்து ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டல்ல லாகின் பண்ணி மக்கள் வந்து அவங்களாவே இந்த 33 கொஸ்டின்ஸ், அவங்க வீட்டை பத்தின கொஸ்டின்ஸ் தான் அது, அவங்க வீட்டு லொகேஷனை செலக்ட் பண்ணி அந்த 33 கொஸ்டின்ஸ்க்குண்டான ரிப்ளையை வந்து ஆன்சர்ஸை வந்து அவங்களாவே அதில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இந்தியாவில் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் பண மோசடி தொடர்பாக எழுந்த வழக்கில் மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் 13 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. 40 லட்சம் ரூபாய் ரொக்கம், 180 கிராம் தங்க நாணயங்களை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை இனி தண்டனைக்குரிய குற்றமாக்க ஜூலை 20ஆம் தேதி தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் புதிய மசோதா கொண்டுவர மத்திய அரசு திட்டம். தேசிய கீதம், தேசிய கொடி இந்திய அரசியலமைப்புக்கு வழங்கும் அதே சட்டப்பூர்வ அந்தஸ்தை தேசிய பாடலுக்கும் வழங்க தேசிய கௌரவ பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 அறிமுகமாக உள்ளதாக தகவல். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் ஒருதலை காதலால் இளம் பெண் வெட்டி கொடூர கொலை. பேருந்து நிலையத்தில் பேருந்திலிருந்து இறங்கி ஓடிய பெண்ணை துரத்திச் சென்று சரமாரியாக வெட்டிவிட்டு காரில் தப்பி ஓட்டம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. மோட்டார் சைக்கிளில் வந்து கொலை செய்தவர் அதே ஊரை சேர்ந்த நபர் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். கோவையில் லஞ்சம் வாங்கிய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பூபதி என்பவரை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். வழக்கு ஒன்றை முடித்து வைக்க லஞ்சம் பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டார். நெல்லை மாவட்டம் பணகுடியில் கிரிப்டோ கரன்சியில் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி இளம் பெண்ணிடம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இளைஞர் கைது. வாட்ஸ்அப் மூலம் லிங்க் அனுப்பி மோசடி செய்த இளைஞர் வேறு யாரிடமும் முறைகேடு செய்துள்ளாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் விற்பனை தங்கு தடையின்றி நடைபெறுவதாக புகார். லாட்டரி சீட்டு மோகத்தால் ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக தகவல். கள்ளக்குறிச்சி அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது. வீட்டிற்கு டிவி பார்க்க வருமாறு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக விசாரணையில் தகவல். மயிலாடுதுறையில் உள்ள கடைகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 4 டன் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் பறிமுதல். விதிமுறைகளை மீறிய கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து ஆட்சியர் நடவடிக்கை.
விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே மகள் மாயமான சம்பவத்தில் புகார் அளித்தும் 3 நாட்களாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. போலீசாரை கண்டித்து கிளியனூர் காவல் நிலைய வாயில் முன்பு சாலையில் உருண்டு மாயமான பெண்ணின் தாயார் போராட்டம். திருப்பூரில் அரசு பேருந்து மோதியதில் மின்கம்பம் 2ஆக உடைந்து சாலையில் விழுந்ததால் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிப்பு. பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சிறைகளில் உள்ள 70 வயதை கடந்த மற்றும் குணப்படுத்த முடியாத வியாதிகளால் அவதிப்படும் கைதிகளை ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிடக் கோரி தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் 3 மாதங்களுக்குள் ஒரு கொள்கை வகுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. அரசு பள்ளி கட்டிடம் சேதம் குறித்து முதன்மை கல்வி அதிகாரிகள் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல் அடிப்படையில் 15 மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் கட்டடம் சேதமடைந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதிபதிகள் அறிவுறுத்தல். உச்சநீதிமன்றங்களில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான புதிய மசோதாவை அவசர சட்டமாக கொண்டுவர மத்திய அரசு முடிவு. வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டு வந்து நிறைவேற்றவும் திட்டம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் தொன்மையை பாதுகாப்பதுடன் பக்தர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதை உறுதி செய்ய கோயில் நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாள்தோறும் அதிகரிக்கும் பக்தர்களின் வசதிகள் தொடர்பான திட்டங்களை புராதன ஆணையத்துடன் கலந்து பேசி செயல்படுத்தவும் தரிசன நேரத்தை குறைக்கவும் ஆணை. தமிழகத்தில் மேலும் 54 நிறுவன மதுபானங்களை அறிமுகப்படுத்த டாஸ்மாக் நிர்வாகம் திட்டம். டாஸ்மாகிற்கு காட்டும் அக்கறையை மக்கள் நலனில் தமிழக அரசு காட்ட வேண்டும் என்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்க துணிவதாகவும் அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். ஜெமினி AI தரவுகளை சேமிக்கும் நிறுவனமான கிளவுடுடன் இணைந்து அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையத்தை தொடங்கியுள்ளது TCS. கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டுள்ள இந்த AI மையம் நாட்டின் 3வது பெரிய கூகுள் மையமாக செயல்பட உள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து முதல் தனியார் ராக்கெட் விக்ரம் 1 நாளை விண்ணில் பாய்கிறது. சுமார் 350 கிலோ எடையுள்ள சிறிய செயற்கைக்கோள்களை புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் வகையில் விக்ரம் 1 வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் பழவேற்காடு மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதிப்பு. பழவேற்காடு பகுதி மீனவர்கள் உட்பட திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் யாரும் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவிப்பு. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் அனைத்தும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிரப்பப்படும் என கல்லூரி கல்வி ஆணையரகம் அறிவிப்பு. மண்டல இணை இயக்குநர்கள் பதவியும் விரைவில் நிரப்பப்படும் என்றும் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,04,800 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,100 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 235 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 5,000 ரூபாய் குறைந்து 2,35,000 ரூபாயாக வர்த்தகம். அன்லிமிடெட் 5G டேட்டாவை மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலம் லேப்டாப், டேப்லெட் மற்றும் பிற போன்களுடன் ஷேர் செய்ய முடியாது என ஏர்டெல் நிறுவனம் அறிவிப்பு. 30 நாட்களுக்குள் 300 ஜிபிக்கு மேல் டேட்டா பயன்படுத்தினால் அதை வணிக ரீதியான பயன்பாடாக கருதி இணைய வேகம் குறைக்கப்படும் என்றும் கட்டுப்பாடு விதிப்பு. வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தொடர்புடைய 59,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். வங்கதேசத்திற்குள் இருக்கும் 45,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் வெளிநாடுகளில் உள்ள 14,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளதாக வங்கதேச அரசு அறிவிப்பு. ஈரானில் குழந்தைகள் புற்றுநோய் மருத்துவமனை அருகே அமெரிக்கா வான்வழி தாக்குதல். அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 211 நோயாளிகள் அவசரமாக வெளியேற்றம். தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் 'வெயில்' 'சுட்டெரித்ததாக' வானிலை ஆய்வு மையம் தகவல். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் 'சுட்டெரித்ததாக' வானிலை ஆய்வு மையம் தகவல். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் 'சுட்டெரித்ததாக' வானிலை ஆய்வு மையம் தகவல். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் 'சுட்டெரித்ததாக' வானிலை ஆய்வு மையம் தகவல். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் 'சுட்டெரித்ததாக' வானிலை ஆய்வு மையம் தகவல். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் 'சுட்டெரித்ததாக' வானிலை ஆய்வு மையம் தகவல். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் 'சுட்டெரித்ததாக' வானிலை ஆய்வு மையம் தகவல். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் 'சுட்டெரித்ததாக' வானிலை ஆய்வு மையம் தகவல். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் 'சுட்டெரித்ததாக' வானிலை ஆய்வு மையம் தகவல். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் 'சுட்டெரித்ததாக' வானிலை ஆய்வு
இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் போட்டியின் போது இந்திய வீரர் குர்னூர் பிரார் 8வது ஓவரின் போது பேட்ஸ்மேனை நோக்கி பந்தை எறிந்து ஐசிசி நடத்தை விதிமுறைகளை மீறியதாக புகார். இதனால் குர்னூர் பிராருக்கு குறைப்பு புள்ளி வழங்கிய ஐசிசி இத்தகைய செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரிக்கை. அறிமுக இயக்குனர் சந்தோஷ் ஸ்ரீவத்சன் இயக்கத்தில் உருவாகியுள்ள சியு திரைப்படத்தின் டீசர் வெளியீடு. காதல் கதையாக உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தின் டீசரை நடிகர் தனுஷ் வெளியிட்டார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கிறிஸ்டோபர் நோலனின் 13வது திரைப்படமான தி ஒடிசி இந்தியாவில் இன்று வெளியானது. சென்னை மற்றும் கோவையில் அதிகபட்ச டிக்கெட் விலை 508 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் 800 முதல் 3000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தகவல். இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 233 ரன்களுக்கு ஆட்டம் இழந்த நிலையில் பின்னர் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 44.1 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன்கள் எடுத்து வெற்றி. ஸ்விஸ் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் கிரீஸ் வீரர் ஸ்டெஃபனோஸ் சிட்சிபாஸ் காலிறுதிக்கு முன்னேற்றம். 2வது சுற்றில் நடைபெற்ற போட்டியில் சுவிட்சர்லாந்தின் ஜெரோமி கிம்மை 6-4, 6-7, 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இங்கிலாந்திற்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஜோடி புதிய சாதனை. இருவரும் இணைந்து 8000 ரன்களை கடந்து சாதனை.